எந்த ஒரு எலெக்ஷன் டே அப்பவும் வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்ததே இல்லை. நிறைய பேர் ஓட்டே போட்டிருக்க மாட்டீங்க. எலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் இல்லை, தளபதி வரணும் தளபதி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்க. நானே பார்த்தேன். ஓட்டு போட்டு வந்தால் நான் என்னோட லைஃபே மாறிட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், 100 வருஷம் ஆனாலும் சரி நம்மளோட லைஃப் அதுமாக மாறாது. ஸோ கிளம்பி போனால் ஓட்டு போட. எலெக்ஷன் டே இன்னைக்கு நானும் ஓட்டு போட கிளம்பியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி வந்திருக்கீங்க. இதுதான் நம்மளோட ஜனநாயகத்தோட கடமை. சத்தியமாக வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊரில் இருக்கவங்களும் வந்து இன்னைக்கு போயிட்டு ஓட்டு போட போறீங்க. யாருக்கு போட போறீங்க, எதுக்காக போட போறீங்கன்றது மட்டும் சொல்லுங்க. ஒண்ணு, நான் பரம்பரையா வந்து டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும் தான் ஓட்டே போடுவேன் அப்படின்னு யாருன்னா இருக்கீங்களா? இல்ல வந்து தளபதி விஜய் வந்து எனக்கு சினிமால ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் அவருக்காக ஓட்டு போட போறேன் அப்படின்ட்டு நீங்க இருக்கீங்களான்ட்டு சொல்லுங்க. ஆனா, இது வந்து இப்படிலாம் போடக்கூடாது. நான் பரம்பரையா வந்து போடுறேன். நான் வந்து ரசிகர் அதனால தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓட்டுலாம் போடக்கூடாது. யோசிச்சு யார முடிவு பண்ணணுமோ அவங்கள தான் முடிவு பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு நடிகர் பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன், எனக்கு வந்து ஏகே பிடிக்கும். ஏகே வந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா, நான் ஏகேக்கு நான் வந்து ஓட்டு போட மாட்டேன். நான் யாருக்கு போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரசியல் பத்தி தெரிஞ்சு பேசுறவங்க யாரு, இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து நான் வந்து வாக்கு காசு குடுக்க மாட்டேன். இலவசம் நான் குடுக்க மாட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பொறந்து பார்த்த ஒரே ஒரு அரசியல்வாதி வந்து சீமான் மட்டும் தான். வேற யாருமே வந்து இலவசம் குடுக்குறேன். நான் 2000 குடுக்குறேன். நான் 2500 குடுக்குறேன். நீ 3000 குடுத்தா நான் 3500 குடுக்குறேன். நான் நகை குடுக்குறேன். நான் பணம் குடுக்குறேன். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாரி அரசியல்வாதிய நான் வந்து இதுவரைக்கும் சீமான் கிட்ட இருந்து நான் பார்க்கல. அதுல வேணா அந்த ஆள நான் மனுஷன குட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன ஒரு மன கஷ்டம்னா, இந்த வாட்டி அவரு வரமாட்டாரு. அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா விஜய் வந்துட்டு உள்ள என்ட்ரி குடுத்துட்டார்ல. ஸோ பரவால்ல பார்ப்போம். நானும் வந்து இன்னைக்கு டிவிகேக்கு போடுறேனா, இல்ல டிஎம்கேக்கு போடுறேனான்னு பார்ப்போம். நான் வந்து ஓட்டு போட்ட அப்புறமா தான் சொல்லுவேன். நீங்க முன்னாடியே சொல்லுங்க. நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க. எந்த ஒரு எலெக்ஷன் டே அப்பவும் வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்ததே இல்ல. ஏன்னா இந்த வாட்டி நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். பிகாஸ் தளபதி வராரு அப்படின்ட்டு. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். பட் என்னன்னா ஒரு சின்ன சந்தேகம். இவங்க குடுத்த அந்த இலவசம், அந்த இதெல்லாம் வந்து தளபதி ஏன் அதே பார்த்து செய்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை வந்து இந்த ஏஜ்டான ஆளுங்கலாம் பீப்புளலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இலவசத்தில் வந்து அடிமையாயிட்டாங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து 2500 இந்த மாதிரிலாம் குடுத்தா தான் வந்து இவங்க அவங்களையும் சேர்த்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு இதுதான் பார்ப்போம். என்ன ஒரு மாற்று அரசியலாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் ஒன்று லைட்டாக ஒரு மன கஷ்டம், சீமானை நம்ம இறந்துட்டோமோ அப்படின்ட்டு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பாவம் 10 வருஷமா 15 வருஷமாக கத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பி போகலாம் ஓட்டு போட. இவ்வளோ பெரிய நடிகர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துருக்காருன்னா சும்மா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எலெக்ஷன் டே முடிஞ்சு 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போ அதையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வேலையை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா பின்தொடர்ந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, அவங்க எங்கன்னா வந்தாங்கன்னா ஓடி போய் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்கள் லைஃப் தான் போகும். சும்மா இப்படி போகும்போது எங்கன்னா ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் வந்துட்டாங்களா அப்போ பார்க்குறோமா, அதோட சரி தளபதி அங்கே வந்துட்டாரு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம லைஃபு போயிடும். அவங்க நல்லா இருப்பாங்க. கோடிக்கணக்கில் பணம் வாங்குவாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இருக்கிற கோடியை வச்சு நாளாக பிரித்து அது மூலியமாக கூட சம்பாதிப்பாங்க. நம்ம கொஷின் மார்க். ஸோ யோசிச்சு இது பண்ணிக்கோங்க. இது வந்தாலும் நம்மளோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஓட்டு போடுறது எல்லாமே வந்து சும்மா தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு கடமை, ஜனநாயகத்தோட கடமை. அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. உன்னோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு யாருக்கு? யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கா? என்ன இவ்வளவு நாள் திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டுருந்த? விஜய் வரட்டும்ல. என்ன ரீசன் அதுக்காக? என்ன ரீசன்? ஒரு வாட்டி வாய்ப்புக்கு வரட்டும். என்ன ரீசன்? அவர் வந்தா என்ன ஆகும்ன்ற? வந்தா நாட்டுக்கு நல்லதாகும். பரவாயில்லம்மா, சூப்பர்மா.
நீயாச்சும் பரவாயில்ல, இந்த மாதிரி யோசிச்சு முடிவு பண்ற. சில பேர் வந்து நோட்டுக்காக ஆசைப்பட்டு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. நம்ம சம்பாதிச்சாதான். நான் இப்ப வேலைக்கு போகணுமே. நீ யாருக்கிட்ட ஓட்டு போடுற? ஓட்டு போறது ஊருக்கு போகணும் போலியா? டேய், இது வந்து ஜனநாயகத்தோட கடமைடா. ஓட்டு போறது ஊருக்கு போகணும் போலையா? என்ன பண்றது போ. சரி, அந்த வேலைக்கு கூப்பிட்டாங்களே, போனியா இல்லையா? அந்த வேலைக்கு கூப்பிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் போக மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ நீங்களே வச்சு பாருங்களேன், சிங்கப்பூரில், துபாயில் இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால வர முடியாது. ஏன்னா வந்துட்டு போகிற டிக்கெட்டு 3 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை 1 லட்சம் எவ்வளோ ஆகும்னு தெரில, சம்திங் ஆகும். அது வந்து அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சில பேரால் வர முடியாது, நிறையா இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களே வந்து இன்னும் ஃபாரினில் இப்போ வரைக்குமே இருப்பாங்க, ஓட்டு போகிறதுக்கு வர முடியாமல். அந்த வீடியோஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வந்து ஃபாரினில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கே வரல, ஓட்டும் போடல அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். டேய், அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னா இந்த இசிஐ நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சொன்னானுங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அதில் போய் பார்த்தா நோ யூசர் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ஆதார் கார்டு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் வாங்கியிருக்கோம். அதை வச்சு செக் பண்ணி மேபி ஓட்டு போட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, போய் பார்ப்போம். நானும் ஓட்டு போட கிளம்பிட்டேன். பாய். நிறைய பேர் ஓட்டே போட்டிருக்க மாட்டீங்க. எலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் இல்லை, உங்களோட ஃபோட்டோ இல்லை, நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பானுங்க. இது வந்து எஸ்சிஆரில் நம்மளோட பேர் இல்லை, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம பேரெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து ரைட்ஸ்லாம் கொடுக்கல. இவனுங்க ஏன் வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளோட பேர் எல்லாமே எடுத்துட்டுக்கிறானுங்க. ஆனால் நம்மகிட்ட எலெக்ஷன் கார்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சிட்டிசனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவனோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இது எல்லாமே வாங்கினாலே தெரிய போது அவன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, அவன் எந்த ஸ்டேட்டில் இருக்கானோ, எங்கே இருக்கிறானோ அங்கே உள்ள ஆள் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை இன்றைக்கே கூட கண்டுபிடிச்சி கூட ஓட்டர் ஐடி நம்பர் வாங்கினோமா, அதை நம்பரை வாங்கி அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே இது பண்ணிவிட்டு அவங்கள ஓட்டு போட விட்டுருக்கலாம். இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னெலாம் தெரியல. ஸோ மேபி வந்து திரும்ப நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரில. வாய்ப்பு இருக்காது தான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதிலே வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போடாமல் அப்படியே வந்துட்டுருக்காங்க. எல்லாம் நானே பார்த்துருக்கேன். நான் ஓட்டு போடலான்னு போகிறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து இப்போ எஸ்ஏஆர் வந்து நம்ம அப்ளை பண்ணலன்னா நம்மளோட இதுவே இருக்காதான்ட்டு. எஸ்ஏஆர் இப்போ ஃபில் பண்ணலன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதான்? இப்போ என்ன பண்ணுறது? நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஆமாம் அந்த மாதிரி பண்ணலாம் இருக்காது. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம்ப்பா, நம்மளை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. ஸோ சேம் எனக்கும் அதே கொஸ்டின் தான். நானும் அதுதான் நினச்சேன். நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாருனா ஒருத்தவங்க கேட்கணும். நம்மளாம் கேட்டால் வேலைக்கு ஆகுது. நம்மளோட பெரிய ஆளுங்க யாருனா ஒருத்தவங்க இதெல்லாம் வந்து கேட்டு இதெல்லாம் வந்து சரி செய்யணும். ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரை வாங்கிட்டு அவங்கள நீங்கள் ஓட்டு போட விடலாம். இல்லைன்னா அவன் மேலே டவுட்டாக இருக்கா, அவன் எந்த ஒரு சிட்டிசனு, அவன் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இது எல்லாமே வாங்கிட்டு பார்த்தாலே தெரிய போது அவன் இந்த ஊர் சிட்டிசனா இல்லையான்ட்டு. ஸோ இது கூட தெரியாத ஒரு ஊரில் நம்மளும் இருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி யார் சிஎம் வரா, விஜயா, தளபதி விஜயா, இல்லை வந்து சிஎம் இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. வரட்டும், யார் வந்தாலும் நல்லதே நடக்கும். அப்போ தளபதி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்க. நானே பார்த்தேன். எனக்கு பார்த்த வரைக்குமே தெரிஞ்சது 90% ஷேர் வந்து தளபதி விஜய் தான். வாய்ப்பே கிடையாது மற்றவங்க யாரும் வர்றதுக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, என்னோட கருத்து கணிப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களோட விஷயம். ஸோ பார்ப்போம். நல்லா மாறிச்சுன்னா சந்தோஷம்தான். இந்த இலவசம் இதுக்காகலாம் வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு தேவையானது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இந்த ரோடு, இதெல்லாம் சம்திங் நிறையா இருக்குது. ஜிஎஸ்டி கூட இருக்குது. ஜிஎஸ்டி இப்போ நம்ம 2500, 3500, 10,000 இதெல்லாம் வாங்கணும்னு வைங்களேன். இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி இன்னும் அதிகமாக தான் போகும், கம்மியே பண்ண முடியாது. ஸோ இது வந்து சிஎம்ஆல் தடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஜிஎஸ்டி வந்து அதிகமாக வருது கம்மியாகிறதுலாம் வந்து இதெல்லாம் சிஎம்ஆல் தடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தலைவரும் இதெல்லாம் பார்க்கணும். எந்த தலைவர் வந்து 2026 வராங்களோ அவங்களும் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து கரெக்டாக மக்களுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள். துபாய், சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இலவசத்துக்கு ஆசையப்பட மாட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே வேறு. அவங்களாம் வந்து நார்மலாக இந்த மாதிரி நம்மளை மாதிரி திங்கிங்கே பண்ண மாட்டாங்க. அவங்களோட திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ அவங்களோட திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணி மைண்ட் செட்டு இப்படி தான் இருப்பானுங்க. இந்த நார்மலாக போயிட்டு ஓட்டு போட்டு வந்தால் நான் என்னோடய லைஃபே மாறிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் 100 வருஷம் ஆனாலும் சரி நம்மளோட லைஃப் அதுமாக மாறாது. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே நம்ம தான் மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வீடியோஸ்லாம் வருது, ஸ்டாலின் சார் அங்கே பார்த்தேன் அதனால் நான் ஓடி போய் அங்கே போய் நிற்கிறேன், தளபதி விஜய் இங்கே வர்றாரு நான் அதனால் இங்கே போய் நிற்கிறேன், இப்படிலாம் போயிட்டு நின்னீங்கன்னு வைங்களேன், அவங்க நல்லா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட இருக்காது, ஓட்டு ஐடி மட்டும்தான் இருக்கும். பார்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் சம்பாதிச்சு நம்ம வீட்டெல்லாம் பார்த்துக்கணும். சும்மா இதெல்லாம் வந்து என்றைக்குன்னா ஒரு நாள் பார்க்குறோமா, சரி ஓட்டு போட்டோமா, அவ்வளோதான். அவங்களோட வேலையை அவங்க பண்ணிட்டு நம்மளோட வேலையை நம்ம பண்ணுவோம். ஓட்டு போட்டிங்க, யாரெல்லாம் ஓட்டு போடலை, யார் யாருக்கு போட்டிங்க அப்படின்றத சும்மா ஜஸ்ட் அப்படியே கமெண்டில் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ரிசல்ட் அப்போது நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி வந்து ஒரு செம்ம செலிப்ரேட் மாதிரி இருக்கும். என்னோடய ரிசல்ட்டுக்கெலாம் நான் எப்படி வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்கும், யார் சிஎம்மாக வர போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்னென்ட்டு. இப்போ ஓட்டு போடாதவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அவங்க வந்து திரும்ப ஓட்டு போட வந்து விடுவாங்களா, இல்லை ஒரு 4 நாளில் வந்து எதனா ஆன்லைனில் எதனா அப்ளை பண்ணிட்டு அப்படி இப்படினா வந்து போடுவாங்களா என்னன்றது பார்ப்போம். ஓட்டு போடாமல் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்புங்க. ஒவ்வொரு ஓட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு நம்மளை வந்து வார்த்தையில் சொல்கிறத விட நம்ம நிறையா படத்துலையே பார்த்துருப்போம். ஒரு ஓட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாய். எல்லாருமே வந்து பீச்சுக்கு வந்துருக்காங்க போல், இன்றைக்கி லீவ் இல்லை. ஸோ எல்லாம் பீச்சுக்கு வந்துருக்காங்க போல், அதாவது ஃபேமிலியோடு வந்துருக்காங்க. சும்மா பார்க்கவே நீட்டாக இருக்குது, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, லைட்டாக தான் கூட்டமாக இருக்குது. நம்மளும் அப்படியே போயிட்டு எதனா சிக்கன் ரைஸ் இல்லை பிரியாணி எதனா ஒன்று சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். பாய். நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள். யார் வந்தாலும் யார் வரலனாலும் நம்மளுக்கு நம்ம உழைச்சா மட்டும்தான், வேறு யாருமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்தால் நம்மளோட லைஃப் மாறும்னு வச்சிங்கன்னா சத்தியமாக மாறாது. ஒழுங்காக வேலையை பாருங்கள். பாய்.